அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சூரிய பகவானவர் மகரத்திலையும், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 4 பேரும் மகரத்திலையும், அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பின் புதன் பகவானவர் கும்பத்துக்கும், பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானவர் கும்பத்துக்கும், அதே மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பின் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு. அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு, சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு, குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு, கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு. சோ இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த 4 கிரகங்கள், செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி 23க்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது. சோ அதிகப்படியான கிரகங்கள் 5 கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும். அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள். இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்துல இருக்கிறதோட 11ஆம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி 10ஓட 11ல போய் இப்ப உட்காருது. அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபம். இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும். 11ஆம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல. சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இது நாட்டு ரீதியா. இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத கன்னி ராசி என்பவர்களே. ராசிக்கு 6ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்து ராசியை தொடர்பு கொள்றார். சோ இந்த அமைப்பானது 6ஆம் இடத்த வேலையே என்னன்னா கடன், நோய், எதிரி. சனியோட வேலையே என்னன்னா ஒண்ணு ஒருத்தனை கடன்காரன் ஆக்கணும், இல்ல ஒருத்தனை நோயாளி ஆக்கணும், இல்ல அவனுக்கு பல இருக்கிற இம்சை எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுதான் சனியோட வேலை. சோ இந்த கண்டக சனியோட வேலையை இந்த காலகட்டத்துல தெளிவா செய்யும். உடல் உபாதைகள் அவ்வளவு இருக்கும். ஏன்னா இப்படி திரும்பி படுத்தா உடம்பு வலிக்குது, இப்படி திரும்பி படுத்தா உடம்பு வலிக்குது, எந்திரிச்சு நிக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, ஒடியார முடியல, முன்ன மாதிரி இருக்க முடியல, எந்த ஒரு வேலையை தொட்டாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதே அப்படிங்கிற விஷயங்கள். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு செலவு ஏற்படும். அதுவும் குறிப்பா ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல செலவு ஏற்படும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு இந்த நேரத்துல செலவு ஏற்படும். அதுவும் ராகு சார்ந்தத்தில் தான். இப்போ பெண்களுக்கு ராகு சார்ந்த செலவு எதுவுமே நடக்கல அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயோ மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயோ இல்ல யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக் இந்த ஏரியாலயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறதுனால கடுமையான மருத்துவ செலவை இந்த நேரத்துல நீங்க செய்யற மாதிரி இருக்கும். சோ உங்களோட பார்ட்னருக்கு இந்த நேரத்துல உடம்ப பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல உடம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை. இல்லாட்டி நிறைய செலவுகள் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள், ஏமாந்து போற சூழ்நிலைகள், ஏமாந்து போறதோட மன உளைச்சலுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் பிப்ரவரி மாசத்துல. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்து நிதானமா சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. உங்களுக்குமே அதிகப்படியான பணிச்சுமை வேலை பார்க்குறவங்களாக இருக்கும் பட்சத்தில், இங்க எல்லாருமே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஐடி செக்டார்லயோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டார்லயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை தான் நமக்கு வருமானம் தருது. இப்ப நான் கூட உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை சார்ந்த அமைப்புகள்ல பல வேலைகள் பார்க்குற மாதிரி ஆயிரும். ஒரே நேரத்துல இப்போ ஒரு சில ஒரு படம் கருணாஸ் நடிகர் கருணாஸ் நடிச்சிருப்பாரு. காலைல பேப்பர் போடுவாரு, மதியம் ஏதாவது ஒரு லோடு இருப்பாரு, சாயங்காலம் ஒரு வேலை பார்ப்பாரு, நைட்டு ஒரு வேலை பார்ப்பாரு, அப்புறம் பூ கட்டுவாரு அப்படின்னு வரிசையா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க இந்த காலகட்டத்துல செய்வீங்க. ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல வேலைகள் நீங்க பார்க்க தயாராகிடுவீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா வேலையும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க.
லக்கணத்துல அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க சனி மட்டும் அந்த வேலைகளை கெடுக்கிறதுக்கோ இல்ல சோம்பல் படுத்துறதுக்கோ ஏதாவது ஒண்ணு பார்ப்பாரு. இல்ல அந்த வேலைகளால ஏமாந்து போறதுக்கும் கூட வாய்ப்பு பண்ணுவாரு. சோ அதை பார்த்துக்கோங்க. இல்ல நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், வீட்டிலே படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் எல்லா வியாதியும் உங்களுக்கு வந்துடும். பல் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ, எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ சும்மா இருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையும் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேருது. அதுவும் குறிப்பா பிப்ரவரி 23க்கு அப்புறம் தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அப்ப 23க்கு அப்புறம் தான் மாசி மாசத்துல உங்களை படுக போட்டுருன்னே சொல்லலாம். சோ ரொம்ப ரொம்ப கவனம். எதுல கவனமா இருக்கீங்களோ வண்டி வாகனத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன் வண்டி வாகனத்தை சொல்றேன், 4ஆம் அதிபதி தான் வக்ரம். இவங்க எல்லாம் 6ல இருந்தாலும் கெடுதல் இந்த பாதிப்பு உனக்கு இருக்கணும். ஆனா இந்த கெடுதலை முழுமையா யார் செய்ய போறான்னு கேட்டா வக்ரமான கிரகம் தான் செய்யும். குரு பகவான் தான் செய்வாரு இது எல்லாத்தையும். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானோ இல்ல 4ஆம் இடத்துக்கு சொந்தமான தாயாரோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லபடியா வரும். ஆனா என்னன்னா கடன் வாங்கி திருமணம் பண்ணுவீங்க, பிரச்சனை பண்ணி திருமணம் பண்ணுவீங்க. கடன் வாங்கி திருமணம் பண்ணி ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோம், கடன் வாங்கி இவ்வளவு சேர்த்துட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இது கடன் வாங்கி இல்லாட்டி பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணி சொல்ல லவ் மேரேஜ். இந்த நேரத்துல உங்களுக்கு லவ் மேரேஜ் பிரச்சனைக்கு உட்பட்டதா அமையும். ஏகப்பட்ட பிரச்சனை பார்ப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷனு, கவர்மெண்ட், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள், அரசியல் தொடர்புடையவர்கள் எல்லாரையும் பார்ப்பீங்க. கல்யாணம் நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பல பிரச்சனைகள் நடக்கும். இல்ல பல தவறான வழிகள்ல போய் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். இந்த சிக்கலான விஷயத்த உங்களால சமாளிக்க முடியுங்கிறனால தான் ஆண்ட்ராய்டு இப்படி ஒரு டெஸ்டையும் வைக்கிது. ஸோ அதை எப்படி பார்த்து எந்திரிச்சு வரணுமோ அப்படி பார்த்து எந்திரிச்சு வர்றது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? மற்றபடி பிரச்சனைன்னு பார்த்தா இதுதான் மெயின் ப்ராப்ளமே. கல்யாணம்ன்ற பேஸ்ல தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். அதை மட்டும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கன்னி உத்திரம் கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி சனி ராசியை தொடர்பு கொள்றதுனால தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. அடுத்த விஷயத்துல மூக்க நுழைச்சாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமே அந்த கல்யாணத்துக்குரிய எல்லா பிரச்சனையுமே கொடுத்துரும். அதாவது அடுத்தவங்களுக்காண்டி இந்த நேரத்துல ஜாமீன் போட தோணும். ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. அடுத்தவங்களுக்காண்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஏமாந்து போற மாதிரி இருக்கும். எக்குத்தப்பான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். சோ பிறருக்காக ஓடுவதை தவிர்த்து உங்கள் சுயநலத்துக்காக ஓடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் பாத்தீங்களா? அதுல அதிகப்படியா நடக்கும். இதுல குறிப்பா எது நடக்கும்னா மனசு வெறுத்து போறது, நெகட்டிவான நிறைய விஷயங்கள் தோன்றது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிப்பு வர்றது, ஏமாந்து போறது, லாட்டரி டிக்கெட் போட்டு நிறைய பேர் ஏமாறுவாங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க தான் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு பேர்ல ஏமாறுறது, அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல இன்வெஸ்ட் பண்றேன், அப்படி இப்படி லொட்டு லொசுக்கு நீ எதுல அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போயிருவீங்க. என்னன்னு சொல்ல போனா ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்கள் கணவரோ இல்ல உங்கள் மனைவியோ அதிகப்படியா சம்பாதிக்கக்கூடிய நேரம், அதிகப்படியா பேசக்கூடிய காலம் இது. அதிகப்படியா சம்பாதிப்பாங்க அவங்க. அதிகப்படியா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்க பேசுற அளவுக்கு உங்களோட சூழ்நிலை மாறும். பேசுறாங்கன்னா என்ன, திட்டுவாங்க, வேற எதுவும் இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு, நல்ல வார்த்தையா வரும். செவ்வாய் ராகு, உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு, அதுக்கு 2 செவ்வாய், செவ்வாயோட ராகு சேருது. அப்ப தப்பு தப்பா பேசுவாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா எப்படி சூதானமா தப்பிச்சுக்க முடியுமோ சூதானமா தப்பிச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? கணவன் மனைவி பிரிஞ்சு வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தா இந்த காலகட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். ஆமா, அவங்க போன் அடிச்சாவே என்ன பேசுவாங்க, சாப்பிட்டியா, தூங்கியா, அதுக்கு மேல 2 வார்த்தை, அதாவது ரொம்ப நேரம் பேசி 1 மணி நேரம் பேசியிருந்தோம், அப்ப 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால, கால்நடைகளால, இந்த மாதிரி அமைப்புகள்ல கவனமா இருக்கணும். இந்த நாய் கடிக்கிறது, நாய் குறுக்கால வந்து விழுகிறது, காளமாடு வந்து முட்டுறது,
ஜல்லிக்கட்டு வீரர்கள்லாம் அஸ்த நட்சத்திரக்காரராக இருந்தா கொஞ்சம் கவனமா விளையாடுங்க. இல்லாட்டி அது கொஞ்சம் உங்களை ரொம்பவே பாதிச்சிடும். சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவும் இல்லை. அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோட இணைகிறார். வாய்ச்சவுடார் தான். சண்டியர் மாதிரி பேசுவீங்க. ஆனா எதுவும் செயல்பாட்டுக்கு வராது. பெரிய ஆள் மாதிரி பேசுவீங்க. நான் யாரும் தெரியுமா? இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், நான் இப்படியாவது அப்படியாவது, எனக்கு இது கிடைக்க போகுது. என்ன சொல்ல போனா நீங்க அந்த பேசுறதுனாலே பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருந்தா பெரிய பெரிய போஸ்டிங்கோ பெரிய பெரிய பதவியோ உங்களை தேடி வருங்கிற மாதிரி சூழ்நிலை காமிக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. உங்க பேச்சு எப்படியோ அது மாதிரிதான். சோ ரொம்ப பேசாதீங்க, பேச்சை குறைச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். பட் இது ஒரு கடனால். கடன் வாங்கி பூமி வாங்குறது, கடன் வாங்கி கார் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த நேரத்துல நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தாயாரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எதுவுமே நடக்கலாம், தாயார் உடல்நிலை நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி கடன் வாங்குவீங்க அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? கால்நடைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கால்நடை வளர்க்குறவங்களாவே இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த கால்நடை பேர்ல ஒரு லோன் போட்டு வாங்கி அதை ஏதாவது தங்கமாவோ வெள்ளியாவோ முதலீடு போட்டு வைங்க. பின்னாடி அது தேவைப்படும் போது எடுத்து வித்துக்கலாம். வித்து அந்த கடனை கட்டிக்கலாம். ஏன்னா இதை நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இப்ப அது மூலியமா பல பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும், சண்டை வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவான விஷயங்களும் இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு பயணங்கள் அதிகமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி உள்ள விஷயங்கள், பயணங்கள் அதிகமா இருக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இன்னும் சொல்ல போனா செய்வீங்க, நடக்கும். ஆனா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கடன் வாங்கி கடன் கொடுத்த மாதிரி உள்ள விஷயங்களா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை, உடலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்க நிதானமா அப்படியே போனாவே போதுமானது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.